Okay. சோ நம்ம வந்து இசையை வந்து விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டு பாடும்போது லிரிக்ஸ பார்த்து பார்த்து பாடும்போது நிறைய பேர் வந்து அந்த மீனிங்ல இன்வால்வ் ஆகி பாட மாட்டாங்க. சோ ஒரு நல்ல ஒரு இசைக்கு கேட்கறதுக்கும் சரி பாடுறதுக்கும் சரி ஒரு ரசிகனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகளை புரிஞ்சுண்டு அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அர்த்தத்தை உள்வாங்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தான். ஏன்னா பழங்காலத்து பாட்டுக்கும் புது பாட்டுக்கும் அதுதான் ரொம்ப வித்தியாசம். பழங்காலத்து பாடல்கள்ல வந்து வாத்தியங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா வார்த்தைகள் ரொம்ப ஆழமா இருக்கும். சோ அந்த ஆழமான வார்த்தைகளை நம்ம வந்து பைஹார்ட் பண்ணாமையே நம்மளோட மனசுல வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போற அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருந்தது. அந்த மாதிரி ஒரு பழைய தத்துவ பாடல்கள் பல ஜோனர்ல வந்து பாடுறதுக்காக மிஸ்டர் முரளி வந்திருக்காரு. ஸோ ஐ வெல்கம் முரளி ஆன் பிஹாஃப் ஆஃப் சீக். And I also welcome all the Rotarian friends of him, the entire group or all the participants. So I'm damn sure that today we are going to have a wonderful evening with Mr. Murali. Thank you. And I request others to please mute the mic when he's singing so that the sound will not come, the whistling sound will not come. Thank you. Thank you, Doctor. Sir, over to you. Yeah, thank you, Doctor. Nice introduction. So let me first introduce, the non-Rotarians also might be listening to me. நான் வந்து Rotary Club of Coimbatore Cosmopolitan, past president, past secretary, and I was also a lion. And வந்து I'm also a part-time singer, I would say. அது எப்படி நான் இந்த சிங்கிங் வந்து நான் டாக்டர் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பாட்டு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் பாட்டு கத்துக்கிறேன், நான் வந்து பாட்டை வந்து ஒரு பாட்டு டீச்சர்கிட்ட போய் கத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் பாட்டு நான் ஏன் இந்த ஒரு செஷனுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறது செவிக்கு விருந்து இதயத்துக்கு மருந்துங்கிற ஒரு கான்செப்டை தான் எடுத்தேன். நான் எப்படி அது செவிக்கு விருந்து இதயத்துக்கு மருந்து, அதாவது ஒரு தாய்மொழியில வந்து நம்ம வந்து ஒரு பாட்டை பாடும்போது அந்த பாட்டானது வந்து நம்ம மனசுல ஒரு வலியை உண்டாகும். இப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் எதையோ நோக்கி ஓடுறோம். கடைசியில எல்லாருமே என்ன நோக்குறோம், பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். அந்த பணத்தை நோக்கி ஓடுற சமயத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு அனுபவங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு வந்து ஆபீஸ்ல திட்டுவான், ஒருத்தர் வீட்டுல சண்டை போடுவாங்க, ஒருத்தர் வந்து காசு இல்லாம தவிப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹவு கேன் ஐ பர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் பண்ணணும்னு சொன்னா ஒரு தமிழ் பாட்டுலயோ இல்ல உங்களோட மொழி பாட்டு, ஹிந்திக்காரங்க ஹிந்தி மொழி பாட்டுலயோ அதை வந்து அவங்க கேட்கும் போது அந்த லயத்துக்குள்ள போகும்போது நான் என்ன பொறுத்த மட்டும் வந்து சங்கீதத்தை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15-20 தடவை வந்து அந்த சங்கீதத்தை கேட்க 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 அதுல உள்ள ஒரு சாராம்சத்தை வந்து நம்ம காதுல விழுணும். அதே வந்து நமக்கு தேனா வந்து நமக்கு மனசுல வந்து உதிக்கும் போது தானா வந்து அந்த பாட்டு வந்து வரும். அந்த பாட்டை நம்ம பாடும் போது நம்ம கவலைகளே மறந்துடுறோம் எல்லாரும். அது வந்து பாட்டு ரசிகர்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் முழுமுழுத்துட்டே போவான் எல்லாமே. ஏன்னா இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் எ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ நான் வந்து தமிழ்ல வந்து எடுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பாட்டுகள் இருக்கு. அதுக்கு ஒரு ஜஸ்டிஸே இல்லாத அளவுக்கு வந்து நிறைய பாட்டுகள் வந்து நம்ம பாட்டுல இருக்கு. அதை வந்து நான் வந்து இந்த மேடை வந்து எனக்கு வந்து ஒரு மேபி 1 hour தான் இருக்கு டைம். ஸோ அந்த டைம்ல வந்து ஐ வாண்டட் டு ஜஸ்டிஸ்ங்கிறதுனால அந்த பாட்டை வந்து ஒரு 5 தொகுப்பா மாத்திருக்கேன். பழைய பாட்டு, புதிய பாட்டு கொஞ்சம், பழைய பாட்டு வந்து காதுக்கு இனிமையான பழைய பாட்டுக்கு வந்து 5 தொகுப்பா மாத்தினேன். அந்த 5 தொகுப்புக்கு வந்து என்ன பேரு வச்சிருக்கேன்னா, காதல், விரக்தி, அம்மாவை நினைத்து அதாவது அன்பு, அடுத்தது வந்து வீரம், அப்புறம் வந்து பாத்தோஸ். ஒரு நம்மள மாதிரி G30 ஒரு விழா கொண்டாடுறோம், அந்த விழாக்கு வந்து எந்த மாதிரி பாட்டு பாட முடியும், அப்புறம் வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸை வச்சு எந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாட்டு சங்கீதத்தை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற. ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம எனக்கு 38 வருஷம் சர்வீஸ் இருக்கு, இப்ப எனக்கு வயசு வந்து 58ன்னா பல 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 சீன்ல வந்து நான் வந்து இந்த பாட்டை கேட்டிருப்பேன். முக்கியமான என்னோடது சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து எம்ஜிஆர் ரசிகனா இருந்தேன். எம்ஜிஆர் ரசிகத்துல சிவாஜி ரசிகனா மாறினேன். அப்புறம் ரஜினிகாந்தை பார்த்தோம், ரஜினிகாந்துக்கு அடுத்து கமலஹாசன் பார்த்தோம். இது வந்து ஒரு வகையா வந்து ஒரு ஆக்டர் பேஸ்ட் சிங்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணதாசன், வாலி,
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அந்த மாதிரி பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் எழுதின பாட்டு. இதுல வந்து இத வந்து இவன் பாடினா அவன் பாடினா இது பாடினா அப்படி நான் சொல்ல வராம என் காதுக்கு வந்து இனிமையா எது வந்து இருந்தது அந்த ரெண்டிஷனுக்குரிய அர்த்தத்தையும் நான் பார்த்தேன். அந்த அர்த்தத்தை பார்த்து அந்த பாட்டை வந்து பாடலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் பண்ணேன். காதல் ரசத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிருக்கிறது வந்து காதலி வந்து காதலி வந்து காதலுக்காக ஏங்கும் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணேன். அது வந்து இந்த எவர் கிரீன் மூவி சொல்லுவாங்க 1001 எவர் கிரீன் மூவில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா வந்து அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் வந்து லவ் பண்றான். ஆனா எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு தெரியும் அவன் காதலிக்கிறான்னு சொல்லி. ஆனா அந்த காதலை வந்து அவர் வந்து எப்படி வந்து என்னால வந்து அந்த காதலை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த சீக்வன்ஸ்ல ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு தான் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ நாடாளும் வண்டமையில் காவியத்தில் நான் தலைவன் நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000ல் நான் ஒருவன் மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் என் கூடு வாடுவதே என் பாடு இதில் ஆனந்தமா நெஞ்சை நாடுவதெங்கே கூறு ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு உலகமெல்லாம் தூங்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம் காதலை யார் மனம் தேடும் இதில் ஆனந்தமா நெஞ்சை நாடுவதெங்கே கூறு அப்படின்னு தலைவர் பாடுறாரு. சாரி, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காதலுக்குள்ள போயிட்டேன். காதலுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கடவுள் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதை வந்து விட்டுட்டேன். ஆக்சுவலா உங்க எல்லாம் மூஞ்சிய பார்த்தோன்னு ஒரு ருசியில அது என்னன்னா அந்த பாட்டுல வந்து நான் வந்து குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண் அப்படின்னு பாடலாம். அது வந்து சினிமேட்டிக்கா போகாம வந்து அது வந்து ஒரு கலோக்கியல தான் ஒரு கர்நாடிக் மியூசிக் மாதிரி போகும். ஆனா சினிமேட்டிக்ல வந்து என்ன நாம கடவுள் வாழ்த்து பாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பழைய பாட்டை நம்ம யோசிச்சதா பல்லாண்டு வாழ்களை வந்து எம்ஜிஆர் வந்து டைட்டில் சாங் துவாக்கி பாரு ஹிந்தியில நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஐ எம் நாட் வெரி கிளியர் இன் ஹிந்தி, பட் இன் தமிழ்ல வந்து அதை பல்லாண்டு வாழ்கன்னு நினைத்தார். அதுல வந்து அதத்தான் இந்த செஷனுக்கே நான் வந்து இதா பாடணும். அதாவது என்ன சொல்றது, கடவுள் வாழ்த்து மாதிரி அன்பிலார் எல்லாம் நமக்குரிய அன்புடையார் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்பருத்த கூலி தரும். அதுக்கு அடுத்த வரிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சமத்துவத்தை பத்தி எப்படி பேசணும்ங்கிறத அவர் கரெக்டா சொல்றாரு. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அப்புறம் காமன் என்ற கல்லறைக்கு பரவலி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, அந்த வழி ஒன்றுதான் சொன்ன வழி என்று நான் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம்.
ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவர் என்று போற்றுவோம் அப்படின்னு தலைவர் பாடுறாரு. இத வந்து ஒரு சமத்துவத்துல விளக்குறதுக்கும் ஒரு டைட்டில் சாங்காவும் வந்து அந்த பாட்டை நான் பாடணும்னு சொல்லி நினைச்சேன். அதுக்குள்ளேயும் நான் முதல்ல காதல் ரசத்துக்குள்ள போயிட்டேன். அதுதான் திருப்பி ஐ வாண்ட் டு கம் பேக் when it not that. இதுக்கு அடுத்தது இந்த பாட்டுலயே காதல்லையே வந்து பல பல பாடல்கள் ஒவ்வொருத்தர் கேட்டா நீ இந்த பாட்டு பாடிக்கலாம் அந்த பாட்டு பாடிக்கலாம். ஆனா எனக்கு பிடித்த பாடல் என்னங்கிறத தான் நான் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அது நம்ம மோனோலாக் டயலாக் செக்ஷன்ல வந்து நம்ம மக்கள் விரும்பியதையும் ஒரு வரியோ 2 வரியோ இல்ல ஒரு பேராவோ பாடம் பிடிச்ச என்னால போடுறதுக்கும் நான் தயார். ஏன்னா ரப்பா சிட்ரிய வந்து படிச்சு பாடணும்னு இல்லை, மனசுல வச்சு பாடிட்டு இருக்கோம். அதனால எல்லா லிரிக்ஸுமே வந்து நமக்கு தெரியுங்கிறது தெரியல. அடுத்தது வந்து அதே காதலை நினைத்து எம்ஜிஆர் வந்து அதே காதல் நினைச்சு கடற்கரையில பாடுறாரு. அந்த கடற்கரையில பாடுறத வந்து கலங்கரை விளக்கம்னு ஒரு படத்துல பழைய ஆளு பார்த்தோம்னா, காற்று வாங்க போறேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், நான் காற்று வாங்க போறேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன ஆனாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், என் உள்ளம் என்ற ஊரில் அவள் உலவுகின்ற மேடையை என் பார்வை மீண்டும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை, அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன ஆனாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி தலைவர் பாடுறாரு. இத இந்த பிக்சரைசேஷன் வந்து நம்ம வந்து மனசில் நடத்து சொல்லுங்க மேம். அதே மாதிரி அதே காதல்லயே வந்து காதல்ல வந்து அவர் வந்து அந்த காதல் சக்சஸ் ஆன பிறகு அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. அதை ஏற்றுக்கொள்ளாத போது அத வந்து கொஞ்சம் பேசாம அதை ஏற்றுக்கொள்ளாத போது அவர் பாடுறாரு. கமலஹாசனோட பாட்டை நான் எடுத்தேன் இதுக்கு. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, காளிதாசன் பாடினான் மேகதூதனே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே, விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ, விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ, ஸ்ரீதேவியே என் ஆவியே எங்கே நீ அங்கே நான் தான், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீயும் நானும் நாளைதான் மாலை சூடலாம், வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம், இடைகளில் தேன் துளி ஏங்கிடும் பைங்கிளி, நீ இல்லையே நான் இல்லையே எங்கே நீ அங்கே நான் தான் அப்படின்னு சொல்லி பாடுவேன் அந்த பாட்டை. அதாவது காதலிய வந்து அவர் நடிச்சு பாடுற மாதிரி இந்த பாட்டை வந்து நான் அது பாடினேன். இதையே வந்து ஒரு காதலி ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
இதே வந்து இந்த பாட்டை வந்து ஒரு காதலிய வந்து ஒரு வரைபடமா நினைச்சு அந்த வரைபடத்துல வந்து அவ்வளவு அந்த பிம்பத்தை வந்து அவன் பாக்குறான். அதை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் வந்து ஒரு படத்துல பாடுவான், சபாஷ் மீனாங்கிற படத்துல. அந்த பாட்டு வந்து சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களை போல் முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை முன்னுதடி முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி உன் சித்திரம் பேசுதடி தாவும் கொடி மேலே ஒளிர்தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே ஒளிர்தங்க கூடம் போலே பாவையும் பேரழிலே எந்தன் ஆவலை தூண்டுதடி பாவையும் பேரழிலே எந்தன் ஆவலை தூண்டுதடி சித்திரம் பேசுதடி என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணம் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி அப்படின்னு சொல்லி தலைவர் பாடுறாரு. அபாரமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை ரசிக்காத யாராவது இந்த ஏதாவது டயர்டா வரோம்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு, இந்த பாட்டை கேட்டு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு பாட்டு. சொல்லுங்க டாக்டர். சூப்பர் சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே ரசிக்கிறா எல்லாம். வெரி குட் ஃபீட்பேக் ஃப்ரம் देम. ஒரு 17 பேர் இருக்கும். வெரி குட். அப்புறம் அதுல நிறைய பாட்டுகள் காதல் 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 நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் பாடி போர் அடிக்க விரும்பல. சில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டை வந்துட்டு பாடுறேன். அதுல வந்து முக்கியமா வந்து மறந்துடக்கூடாது வயசுமாயி போச்சே. அதுல வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் சாங்ஸ் பாடுறேல, எடுத்து வச்சிருக்கேல? பிபி ஸ்ரீனிவாஸ் வச்சிருக்கேன். இப்போ வரேன் நான். அது பேத்தோஸ்ல வரும்போது வரும். இது காதல் லயத்துல கொஞ்சம் சொல்றேன். இதுல வந்து இதுல அன்பேவால அன்பேவா அன்பேவா உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா 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 வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தார் பூங்காற்றே தன் நிலையை எனக்கு அளித்தார் வானத்திலே பறந்து செல்னா ஒரு லிரிக்ஸ் வானத்திலே பறந்து செல்வேன் போனவளை அழைத்து வந்தேன் காதலை வாழ வைத்தேன் அழுத முகம் சிரிக்க கண்டு காதக்கு உயிர் கொடுப்பேன் அன்பேவா அன்பேவா இன்னும் பாடலாம்.
ஆனா டைம் கன்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. அதனால ஒரு இது சொரத்தோட நிறுத்திடுறேன் நான். அடுத்தது வந்து நான் வந்து விரக்தி. அதான் வந்து விரக்தி. யாரோ உங்களுக்கு நான் ஆணையிட்டால் கேட்டிருக்காரு ஒருத்தர். அது வருது. அது வீரத்துக்கு எழுதியிருக்கேன் நான். கேட்டிருக்காரா? கேட்டிருக்கா. ஆமா, அதை எழுதியிருக்கேன். அது வந்து வீரத்துக்கு எழுதியிருக்கேன். நீங்க வேற வேற இது மிக்ஸ் பண்ணி பாடுங்க. ஒரு ஜோனர்லயும். காதலே வேண்டாங்கிறேன். இல்ல காதல் வேணும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் வீரம், கொஞ்சம் மாத்தி மாத்தி பாடுங்க. இப்போ அந்த நேர் விருப்பத்துக்கு இடங்க. நேர் விருப்பத்துக்கு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அப்படின்ட்டு அந்த பாட்டு. அதுல நிறைய பேராஸ் இருக்கு. இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அப்படிங்கிறது அன்பேவாத வந்த பாட்டு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அது நான் எழுதல, இருந்தாலும் அவருக்காக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். நில்லென்று சொன்னதுந்தன் நிலையல்லவா, வண்ண நிலையல்லவா. இல்லை என்று சொன்னதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கரையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. வேற ஏதாவது இருக்கு? சூப்பர். இல்ல வரல, ரெண்டு இருங்க பாக்குறேன். யாரோ ஏதோ போட்டிருக்காளே. இல்ல எல்லாம் they have appreciated you. இன்னும் எதுவும் அவள பாத்தோஸ்ல டச் பண்ணிருக்கேன். நான் ஒவ்வொன்னு மாறி மாறி பாடுங்க சொன்னது. ஆமாமா, பாத்தோஸ் ஈராஜேந்தரோட அந்த காலத்துல நம்ம எல்லாம் இந்த நம்ம வயசோட நம்ம வயசுல உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் அந்த பாட்டு ஈராஜேந்தரோட ஃபர்ஸ்ட் படத்தோட பாட்டை வந்து நம்மளால மறக்கவே முடியாத ஒரு நெஞ்சில வந்து ஒரு வலி. நம்ம ஒருத்தர் லவ் பண்ணிருப்போம், அவ வந்து நம்ம கண்டுக்காம போயிருப்பா. இதெல்லாம் எல்லாத்துக்கும் சின்ன வயசு நடக்கிற ஒரு இனிமையான அனுபவங்கள் தான். அந்த அனுபவத்தை பாடுவேன் நான். அந்த பாட்டை வந்து இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடும். ஒருத்தர் கிளாப் தட்டுறாரு.
இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாளம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில் நாத ஓடும், நடைமறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாளம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியின் நாத ஓடம், வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றில் மொழி கொன்று சிலை ஒன்றை வடிக்கிறேன், விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன், விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன், இரக்கமில்லா பெண்ணை கண்டு, அந்த இடத்துல இரக்கமில்லா பெண்ணை கண்டு உலகை நான் வெறுக்கிறேன், விருப்பமில்லா பெண்ணை. ஓ சாரி, விருப்பமில்லா, நம்ம இரக்கமில்லான்னு வச்சுக்கலாம். அந்த மொழியை வந்து வாங்குறோம், அதோட மீனிங் அங்கதான் வருது, நான் அது பார்க்காம என்னோட மைண்ட்ல இருக்க மாட்டேன். ஓகே, அடுத்து வேற ரிக்வெஸ்ட் இருக்குதா? இருக்கு ரெண்டு கேட்டிருக்கா. ஒண்ணு வந்து ஒளிமயமான எதிர்காலம் கேட்டிருக்கா, அப்புறம் வசந்த மாளிகையில இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கா. வசந்த மாளிகையில இருந்து இந்த பாட்டு சிவாஜி சாங் இல்ல? புரிஞ்சது, அது வந்து என்ன பாட்டு வர மாட்டேங்குது. கடைசியில அந்த எங்கே நிம்மதியா, எங்கே நிம்மதி இந்த பேர படம், இது சரி அது பாடிடலாம். யாருக்காக 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 இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ கண்ணீரே வா 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 மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இங்கு நரகமாக மாறிவிட்டது எழுதுங்கள் என் கல்லறையில் இவள் இரக்கமில்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வளவழைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது என்னை பித்தனாக்கி அலைய வைப்பது. ஓகேவா? குட் குட் வெரி குட் வெரி குட். அடுத்த பேத்தோஸ் நான் எழுதிருக்கு வந்து அதே காலையில் நினைச்சு பேத்தோஸ்ல நான் மறந்து போயிடுறேன் வயசானதுனால. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் அதான் பாடினேன் நானு. இல்ல இல்ல அது வேற இது வேற. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலை இழந்த மாடத்திலே அதான் பாடினேன் நான். இல்லப்பா அது வேற, அதை விட்டுறோம். இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும்
தேவி இசையை மலராய் நாளும் போற்றுவேன். இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றுதான், வாழும் உயிர்கள் ரெண்டு நான். உயிரின் ஜீவனாளிலே நானும் தியாகராஜனே. பாதை இன்று ஆன பின்பு திசைகள் வேறில்லை. எனது பாடல் வேறு, உனது பாடல் வேறில்லை. நீராவிடில் கண்ணம் நீராவிட வேண்டும். எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். அப்புறம் இது பாடினேன். இது அம்மாவை நினைத்து வாசத்துக்கு போயிடும். வாசத்துக்கு எல்லாம் நீரம் பாடினேன், இது பாடினேன். அப்புறம் குழந்தைய நினைத்து அப்புறம் ஒண்ணு பாடும்போது தண்ணி குடிச்சிருக்கோம்ல. என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் மன்னன் படத்துல இருந்து எங்க அம்மாவை நினைச்சு நான் பாடின பாட்டு. அது நான் பாலக்காட்டுல இருக்கும்போது நிறைய பேர் அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க. எல்லாரும் அம்மாமாருக்கும் அப்ப என் பிள்ளை பார்க்கும்போது ஒரு ஆசை. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்ந்தில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்று கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு நீ தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னா மியூட்டா எடுத்து பாருங்க உங்களுக்கு. உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே. இது மௌன ராகத்துல கேட்டிருக்கா. எது? மன்றம் வந்த தென்றலுக்கு. எனக்கு அது கொஞ்சம் லிரிக்ஸ் அடிவா. அது ஒரு பேரா பாடலாம், பட் அது பாருங்க, ஒரு பேரா பாடுங்க. மன்றம் வந்து தென்றலுக்கு பஞ்சம் வருது நந்தே நந்தே, தொட்டவுடன் கட்டழகு பட்டவுடன் பட்டு வந்ததே நந்தே நந்தே,
பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மண்டம் மண்ட தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை நந்தி நந்தி. தாமரை மேலே தேன் துளி போலே தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் சேலையும் இளவரென்ன. நிலாவே நின்று வந்து மறந்து போயிட்டு அந்த காலத்துல பாடுவேன், பட் இப்போ இல்ல. ஓகே, வேற என்ன பாட்டு ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்திருக்கீங்களா? வரல, எனக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு தான் பாடுங்க. பிபி ஸ்ரீனிவாசோட பாடுறேன். ஒளிமயமான எதிர்காலம் பாடு. முதல் பிபி ஸ்ரீனிவாசோட பாடு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். உன் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாதையில் ஒரு நாள் கொடி வரலாம். உன் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன், இந்த நிலையிலும் என்னையே தூது விட்டேன். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. திருமேனி ஏதோ போட்டு சூப்பர் சூப்பர். திருமேனி இது இருங்க சொல்றேன். எனக்கு தூரத்துல இருக்கனால கண்ணு தெரியல. அதான் காலங்களில் அவள் வசந்தம். திருமூர்த்தி காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் பூவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பார்வைகளில் அவள் தாலாட்டு. ஓ ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி. காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் கனி போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞராக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை.
காலங்களில் அவள் வசந்தம். அந்த காலத்துல என்னோட பொண்ணு இருக்கா கீர்த்தனா, அவளை வந்து நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது, ஏன்னா அந்த பாட்டை பாடணும் ஆக்சுவலா. அப்ப வந்து நான் பாலக்காட்டுல இருந்தேன். அப்ப வந்து ஸ்கூட்டர்ல நான் வந்துட்டு அவ வந்து ராத்திரி மத்தியானம் எனக்காக வச்சுட்டு முடிச்சுட்டு இருப்பா. அப்ப அவளை வச்சு அவளை வந்து என் தோள் மேல வச்சுட்டு படுத்து நான் அந்த பாட்டை பாடினா தூங்கிடுவா. இந்த பாட்டு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு லேட்டஸ்ட் மூவில இருந்து எனக்கு லிரிக்ஸ் மறந்தாலும் பரவாயில்ல, சடனா யோசிச்சேன். இதுல வந்து பச்சை மலை பூவு அது உச்சி மலத்தே, குற்றம் குறையேது நீ நந்தவனத்தேரு, அழகே புதுமணி சிரிச்சா வெள்ளிமணி, கிழியே கண்ணூரங்கு தூரி, பச்சை மலை பூவு இது உச்சி மலத்தேரு, குற்றம் குறையேது இது நந்தவனத்தேரு. காற்றோடு மலராட கால் உடலாட, காதோரம் தோலாக்கு சங்கதி பாட, காற்றோடு மலராட கார்குழலாட, காதோரம் தோலாக்கு சங்கதி பாட, சித்திரத்து சோல முத்துமணி மால, முத்தத்துல தானே புத்தமென்ன மானே, வண்ணமா வானவில்லில் வண்ணம் சேர்த்து தாரே, குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே, பச்சை மலை பூவு அது உச்சி மலத்தேரு, குற்றம் கூறையேது அது நந்தவனத்தேரு, அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி, கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி, பச்சை மலை பூவு அது உச்சி மலத்தே. நிறைய பேராசை இருக்கு, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால அது நிறுத்திடுது. அப்புறம் வேற யாராவது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் கேட்டிருக்காரு. சூப்பர். யாரு கேட்டா அந்த பாட்டு? திருமேனி சார். திருமேனி சார். திருமேனி அண்ணா வணக்கம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்கு, இது என்னோட ரொம்ப ரொம்ப ரசிச்சு நான் பாடுற பாட்டு, நிறைய கேட்டேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைக்கும் வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுமே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். வேற ஏதாவது? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். ரொம்ப ரசிச்சு பாடிருக்கீங்க இந்த பாட்டு. படித்தவன் மேல் பழியும் இல்லை, படித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் எடுத்துக்கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றால், பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்து அப்படின்னா அந்த படம் அந்த மூணாவது பேரால முடியும். இது என்னோட வந்து அந்த முதல் மரியாதை கேட்டிருக்க, முதல் மரியாதையில இருந்து ஒரு பாட்டு. யாரு?
முதல் மரியாதையில இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கா. அப்புறம் என்னன்னு பொன்னை தெரியல. விரும்பும் பூமியிலே, பொன்னை விரும்பும் பூமியிலே. இது எனக்கு தெரியாது அந்த பாட்டு. பொன்னை முதல் விரும்பும் மரியாதை பாட்டு தெரியுமா? இல்ல, பொன்னை விரும்பும் பூமியில தெரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க. முரளி ஆலயமணி பாது பொன்னை விரும்பும் பூமியில அந்த பாட்டு. இது யாரு பேசுறது? சாய் மோகன். ஓ சாய், டே வாடா. உங்க ஊரு தான்டா டாக்டர் உஷா. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியும் என் இசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியும் என் இசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் உன்னை இங்கே. இந்த மனமும் இந்த குணமும் என்றும் வேண்டும் என் உயிரே. ஒன்றை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. சூப்பர் சூப்பர். வேறதான் ரிக்வெஸ்ட் இருக்கு. முரளி தெய்வம் தந்த வீடு. யாரு பாரு இது? தனசேகரன். டேய் தனசேகரன், வா. வணக்கம். வணக்கம் வணக்கம். தனசேகரன் பயங்கரமா கரோக்கில பாடுவான். டான்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த வீடு என்ன, சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நான் கேட்ட தாய் தந்தை படைத்தானா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா. தெய்வம் செய்த பாவம் மீது போடி தங்கச்சி, காற்றுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. அனுதி என்ன கொடுத்ததென்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெளிவாக தெரிந்தாளே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். கண்ணுக்கென்ன முள்ளி வேலி ஓடி தங்கச்சி, காற்றுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன,
அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. வேற சூப்பர் சூப்பர் சூப்பர். செந்தமிழ் தேன்மொழியால் கேட்டிருக்கா. அது வந்து டஃப் மேடம் அந்த பாட்டு. அந்த நாள் ஞாபகம் கேட்டிருக்கா. நிலவே என்னிடம் நெருங்காதே கேட்டிருக்கா. அதான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. 4 சாங் இருக்கு வெயிட்டிங்ல. இது என்ன பண்ணி ஏதோ எழுதிருக்கு, அது என்னது அது? யாரு? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என் முன்னாடி பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் கேட்டு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. சார் ரெண்டாவது பேரா எனக்கு தெரியல. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ. வேற 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 யாரோ ஒண்ணுமோ கேட்டேன்னு சொன்னீங்களே. ஆமா, என்னிடம் நெருங்காதே. அது நிலவே என்னிடம் நெருங்காதே. அது சொல்லிட்டேன், பாடிட்டேல் பாட்டுல காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேற்று வரை நீ எடுத்த நிம்மதியாகுதடி, நான் நினைத்தால் நிம்மதியாகுதடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. அது நீரு நிலம் வானத்துல வரணும் இல்ல, அது லிரிக்ஸ் பார்க்கணும் சார். டஃப் சாங் அது. அடுத்தது நான் பார்ட்டிக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். பார்ட்டி சரி, பாடுங்க பாடுங்க. உங்களோட இது கொஞ்சம் அது கீழ வச்சிருங்க. அப்போ வச்சிருக்கேன். அதுக்குள்ளேயும் யாரு என்னன்னு பார்த்தேன். முரளி சார், இந்த காத்திருந்து ஏன் கேட்டேன்னா, அது கொரோனா சாங் மாதிரி இருக்கு சார். வேக்சினுக்காக காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்றதுக்காக. ஐயோ சார், கொரோனா மறக்கிறதுக்கு தான் சார் இது பண்றோம். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு, நல்ல தீர்த்தி உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் போது, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி, மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே உண்மை என்றும் பொய் என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏற்றிலே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நான் நிறைய வச்சிருக்கேன். சரி, நீங்க வேற என்ன மீட்டிங் நடக்குது, கொஞ்சம் இருங்க. இது பார்ட்டி பாட்டுல வந்து நான் இப்ப ரஜினிகாந்த் டச் பண்றேன். ஓகே ஓகே. அப்போ ஏ ஹே 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 ஓ ஹோ 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 ஏ ஹே ஹே ஓ ஹோ 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 ஒருவன் ஒருவன் உடலாடி உலகில் மற்றொரு துடிதாடி, விதியை நினைப்பவனே வாழி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி, ஒருவன் ஒருவன் முதலாடி உலகில் மற்றொரு தொழிலாடி, விதியை நினைப்பவனே வாழி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி, பூவிய வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கூடலியன், பொன்னா பொருள் பொற்களம் எதற்கு ஆசி துறந்தால் அகில உனக்கு, ஒருவன் ஒருவன் முதலாடி உலகில் மற்றொரு தொழிலாடி,
விதியை நினைப்பவனே மாறி அதை வென்று முடிப்பவன் அறிவார். வானம் உனக்கு பூமியும் உனக்கு பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வானம் உனக்கு பூமியும் உனக்கு பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வாழ சொல்வது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை காக்கும் போது நலமா நலமா என்கிறதே, முட்டுக்கள் மெல்ல திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வராது. ஒரு முதலாளி உலகில் மற்றும் தொழிலாளி, இதை நினைப்பவனே மாறி அதை வென்று முடிப்பவன் திவாரி. இப்போ மோனோலாக் டயலாக் செக்ஷனுக்கு போயிடலாம். நான் அதே பாடிட்டேன். 6 மணி ஆயிடுச்சு டைம். ரெண்டு பேரும் உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. டயலாக் செக்ஷன்ல வந்து வேற யாருக்காவது பாட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சஞ்சய் பாஜ்பாய் ஹிந்தி பாட்டு 2 பாட்டு. சஞ்சய் கண்டிப்பா கண்டிப்பா. சஞ்சய் பாஜ்பாய், are you on the line? Yes, he's there. Yeah, please carry it. Go ahead, Sanjay ji. Hello. Sir, I cannot sing against Murli ji. Such a fantastic singer. I was enjoying the Tamil song. Although I was not able to understand the wording, but the music does not have any limitation of language. So I can make out the beauty of the music. Sanjay, come on. You are sitting with me and singing in the G39 party. I remember. Yeah, that was a great experience. I remember sure. Throughout my life that day. Yeah, please. I will just take 1 or 2 lines of the song based upon the today such a fantastic evening. This is a Kishore Kumar line. Ye sham mastani madhosh kiye jaye, mujhe dor koi khiche teri or liye jaye. Ye sham mastani, just because of Murli ji song. Madhosh किए जाए मुझे डोर कोई खींचे तेरी ओर लिए जाए. Thank you very much, Murli ji. Please. Thank you. தனசேகர் லைன்ல இருக்கீங்களா? சார் சஞ்சய் சார் இன்னொரு பாட்டு பாடலாம் சார், ரொம்ப நல்லா இருந்தது. சஞ்சய் சார், என்ன பாட்டு வேணும்? ஏதோ ஒன்று பாடுறா சஞ்சய் ஜி. 1 minute, Dhanashekhar will sing a song, then you can come back again. Yeah, please continue. Dana, வர என்ன சாங்? ஏதோ ஒன்று பாடுறா, நல்லா பாடு, ஏதோ நல்ல பாட்டு. மேடம் அவனும் நல்லா பாடு. ஒரே நிமிஷம், வேற யாராவது ஒருத்தர் பாட சொல்லுங்க, நான் பாட்டு. संजय जी, come on जी, आपके लिए थोड़ा टाइम चाहिए बोलता है. Please sing one more. राजेश खन्ना पाटा था पाड़न सर. रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल गए हमसे ना हो जाए. रूप तेरा मस्ताना पाड़ेंगे. I will sing a different song of. Yeah, no problem. Please. मेरे सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. मेरे सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. Although I got my सपनों की रानी, but still I am continuing this song. சார் முரளி சார் இந்த பாட்டுக்கு அந்த பெட்ஸ் ப்ரோக்ராம்ல பாடினாரு, அன்ப்ரோகிராம்டா ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடிட்டாரு. சூப்பர். நான் தானா, நீ ரெடியா இல்லைன்னா ஒரு பாட்டு பாடுறேன். பாடு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா,
வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழியேற்றாயடா, நானும் உன் பழி சொந்தேனடா. நானும் உள்பறி சொந்தேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவன் பகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா வஞ்சகம் கண்டனடா. கர்ணா வஞ்சகம் கண்டனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தானா ரெடியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ தேங்க்ஸ். வேற ஏதாவது ரசிகர்கள்? I think Dr. Usha ma'am seems to be a good singer from her humming, I feel. So she'll give at least one song. Oh my God, I'm only listener. But I saw you humming almost all the songs. Yes, of course, all those lyrics are there in the mind because you really enjoy listening to those songs. முரளி பாடலாமா? பாடு. ஹிந்தி சாங்? பாடி போ. Welcome sir. இந்தியாவுல நிறைய பேர் இருக்காங்க. सब तिदियां का चंद வாய்ஸ் போச்சு. ஓ இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. सब तिदियां का चंद्रमा जो देखा चाहो धीरे धीरे घूघटा सर का वो सरता आ चांद जैसे मुकड़े पे बिंदिया सितारा चांद जैसे मुकड़े पे बिंदिया सितारा नहीं भूलेगा मेरी जान ये सितारा वो सितारा मन तेरी नजरों में मैं हूँ एक आवारा वो आवारा नहीं भूलेगा मेरी जान ये आवारा वो आवारा. சூப்பர். எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. அடுத்தது ஒரு பாட்டு வந்து இந்த பாட்டோட நம்ம இந்த செஷனை முடிக்கலாமா இல்ல உங்களுக்கு என்ன எனக்கு தெரியல. சோ இந்த பாட்டுல வந்து நான் வந்து ரொம்ப விரும்பியது என்னன்னா புதிர். That is lyrics. Lyrics has got a lot of what you call you cannot answer that questions. அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து கண்ணதாசன் has designed. Whether it's Kannadasan I don't know. கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா பாடல் வந்ததும் தாளம் வந்ததா தாளம் வந்ததும் பாவம் வந்ததா பாவம் வந்ததால் ராகம் வந்ததா ராகம் வந்ததும் பாவம் வந்ததா பாவம் வந்ததால் ராகம் வந்ததா கண் திறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததால் கண் திறந்ததா பருவம் வந்ததும் ஆசை வந்ததா ஆசை வந்ததால் பருவம்
வந்ததா கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா பெண்மை என்பதால் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பெண்மையானதா ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கலை என்பதா உரிமை என்பதா. Thank you, Doctor, for giving me this opportunity. Wonderful, sing, wonderful, sing wonderful. with all these Rotarians. Yeah. So, If all so of you I think, can turn on your video, we can have a photograph. Everyone should turn on the video. Not getting the gallery view. Gallery view. Okay. 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 Yeah. 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 Please, all of you turn on your video. Those who can. Smile. Yeah. Some are coming and going. Please, all of you turn on your video, please. Sanjay sir, nice. Thumbs up. Wow. Yeah, that was a very memorable evening and really enjoyed. 1.5 hours, we forgot everything. Ellame marundu pochu. so at Thank this you, juncture, Mr. I would Sir. also like to thank everyone. And let me Yeah. introduce Doctor also. I have been holding a lot of sessions to her. And she's been doing a lot of training programs on various subjects. She is a PhD and also an engineer. And she has got wide repository of what is called trainers also. And we have at least 30 or 35 clubs in our district. We can definitely use her help for conducting any sort of programs relating to any subject. And I think she has also got a certificate for getting around 100 programs in 100 programs she has conducted in Zoom Meet. So we can utilize her service and whatever the possible help she can definitely give her. I request all the club presidents to directly contact them. Also inform that there is an organization called Seek works for us and we can utilize the service. Thank you. Definitely. I have conducted some leadership workshops for Rotarians, parenting workshops, a lot of sessions I have done for Rotary people also, and Lions Club too. Yeah, thank you, thank you. I have 30 years of experience. Yeah. Thank you so much for all of you. Looking forward to meet you all again. Thank you, Murli. Thank you. Thank you, Murli sir. Thank you, Thank you, sir. Bajpai. Thank you, enjoyed. others. Thank you. Extremely good. Thank you, Just Suresh. one line before I leave. Just one line. जिस गली में तेरा घर न वो बालमा उस गली से गुजरना न हम ना करें जो डगर तेरी राह में आती न हो उस गली से कभी हम गुजरना नहीं जिस गली से तेरा घर न हो बालमा. Great. Wow. Very nice. Fantastic. Thank you. That's Fulfill my good. dream of singing one on Zoom. Punch last. Thank you. Thank you so much. Thank you. all. Thank Thank you. you. Thank you. Bye-bye. Thank you. Bye-bye. Thank you. Yes. Bye bye. Great evening, sir. Murli sir, Great great Yes. evening. evening. Enjoyed. Right. Yes. Bye. Yes. Bye.